வயநாடு பேரிடரில் சிக்கியவர்களின் மறுவாழ்விற்கு பிரபலங்கள் உதவ முன்வர வேண்டும் என பொதுமக்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த வயநாட்டுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு சில நடிகர் சூர்யா, விக்ரம் இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து உதவி செஞ்சா வயநாடை சீக்கிரம் வயநாட்டுல மக்களை அங்க அவங்கள அமர வைக்கிறோமோ இல்லையோ, வேற இடத்துல அவங்களுக்கு நல்ல இடத்துல இடம் கொடுத்து இந்த பேரிழப்பே இன்னமும் வரக்கூடாது. அந்த மாதிரி மக்களுக்கு வேணுங்கிறத எல்லாரும் செஞ்சு கொடுக்கணும். தொழிலதிபர்கள் இதுல வரணும், வியாபாரி சங்கம் இதுல வரணும். எல்லாரும் இதுல கலந்துகிட்டு அவங்களுக்கு உறுதுணையா இருந்து அவங்களுக்கு வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு நிறைய இருக்கு. அதுல எதுலயாவது ஒண்ணுல நம்ம சிறு துளியா பங்கெடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய விஐபிகள், தொழிலதிபர்கள் அனைவருமே கேரளா வயநாடு சம்பவத்திற்கு அந்த குடும்பத்திற்கு வீடுகள் கட்டி தருவதற்கான நிதி உதவிகளை தாராளமாக முன்வந்து அளிக்க வேண்டும். அப்படி அளிக்கும் பட்சத்தில் அந்த கேரளா மாநில மக்கள் இந்த நிலச்சரிவு அந்த கொடும் துயரத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுவார்கள். அவர்கள் மீண்டு வருவதற்கான அனைத்து நிதி உதவிகளையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி சிறந்த நடிகர், நடிகைகள், விஐபிகள், முன்னாள் மந்திரிகள், அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் மிக தாராளமாக முன்வந்து நிதி உதவி அளிக்க அந்த கேரளா வயநாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில நடிகர்கள் வந்து பெரிய பெரிய ஆக்டருங்கெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களாம் வந்து ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் கொடுத்தா பரவாயில்ல. யாருமே இது வரைக்கும் வாயை திறக்காம இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மனிதாபிமானத்தால வந்து அவங்களாம் வந்து கொடுத்தாங்கன்னா அந்த வயநாடு மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கேரளா மக்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பேரு உதவியாக இருக்கும். சின்ன சின்ன நடிகருங்களாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க. சுத்தமாக சம்பாதிக்கிற நடிகருங்களாம் பண்ணுறாங்க. ஆனால் பெரிய பெரிய நடிகருங்க நான் தான் முன்னுதாரணமாக இருக்கிற பெரிய பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர்லாம் யாரும் பண்ணல, போல வரல. சின்ன சின்ன நடிகர்லாம் பெரிய பெரிய லட்சக்கணக்கில் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க. அதேமாரி உதவிக்காரம் நீட்டுறாங்க, அது இது பண்ணுறாங்க. பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிற நடிகர்லாம் யாரும் இதில் முன் வரல. எல்லாரும் டொனேஷன் பண்ணி, அது பொதுமக்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, பெரிய பெரிய தொழிலதிபர்களும் சரி, மீதி இருக்கிற ஆக்டருங்களும் சரி, நடிகைகள் இவங்களால மக்களால் தேர்ந்தெடுத்து தான் வந்துட்டு இருக்காங்க. மக்களால் தான் இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அதனால இவங்கெல்லாம் முன்னாடி நின்று எல்லாரும் பொருளுதவி பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வீடு, கரண்ட்டு, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தா வரவேற்கத்தக்கதாக இருக்கும். நம்ம தமிழக மக்களுக்கு நல்ல பெருமை சேர்க்கிற மாதிரி இருக்கும். இருக்கிற எல்லா ஆக்டரும் ஒன்னா சேர்ந்து அவங்க காசா கொடுக்க முடியலனா கூட ஒரு பணமா இல்லைனாலும் ஒரு பொருளாவோ அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் மாதிரி இல்லை சாப்பாடு அன்றாட தேவை அது மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வாங்குற சம்பளத்துக்கு இது ஒரு தொகையே கிடையாது. சொல்லப்போனா அதான் உண்மை. 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க ஆக்டர்லாம் இருக்காங்க. மினிமம் ஒரு 20 கோடி ரூபாய் கொடுக்கலாம். நடிகர்களுக்கு வந்து அதிகப்படியான வருமானம் சினிமாவில் மக்களால் தான் கிடைக்குது. பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்கு உதவி செய்யணும். இப்போ பொதுவாகவே வந்து இப்போ ரொம்ப கடினமா மண்ணுக்குள்ள புதைஞ்சி பிணமா வந்திருக்கிறாங்க. அதுங்க குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்து 1-2 பெரியவங்க இல்லாம இருக்கிறாங்க. அதுங்களுக்கெல்லாம் குறிப்பா அனைத்து உதவிகளும் கிடைக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள், தமிழ்நாட்டு நடிகர்கள் உதவி செய்யணும். எல்லாருமே பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா மக்களோட மக்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஒரு மக்களுக்கு ஒரு உதவின்றதை வந்து கேட்டு செய்யணும்னு அவசியமே இல்லை. எல்லாரும் செய்யணுன்ட்டு முன் வரணும். முன் வந்தாதான் நம்ம நாடு வந்து செழிப்பாகவும் இருக்கும். அண்டை மாநிலம் மாதிரி பார்க்காம நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும்ன்ட்டு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ஆக்டர் எல்லாருமே பெரு உதவியாக செஞ்சாங்கன்னா மக்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.